அவளும் அவ பார்வையும் அவ நடையும் எப்படி வரா பாரு. டேய், ஒருவேளை இதெல்லாம் இவ வேலையா இருக்குமோ? இருக்கலாம் தெரியுமா, வாய்ப்பு இருக்கு. வரா பாரு. என்ன கண்மணி, உன் சித்தப்பா இப்படி பண்ணிட்டாரு? உன்னை நம்பி ஜீவா எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கான். நீங்க இப்படி பண்ணலாமா? ஆண்டி, என்ன ஆண்டி? இதனால நம்ம ஜேபி ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா? ஆண்டி, இங்க நடந்த எதுவுமே நிஜம் இல்ல. என் சித்தப்பா அந்த மாதிரி எல்லாம் பண்றவர் கிடையாது. அவர் அப்படி பண்ணிட்டாருன்னு நான் சொல்ல வரல. ஆனா அப்படிதானே ப்ரூவ் ஆயிருக்கு. கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்ல. இந்த அளவுக்கு யாராவது கேர்லெஸ்ஸா இருப்பாங்களா? நீயே யோசிச்சு பாரு. ஏற்கனவே இந்த ரெஸ்டாரண்டோட பேரை மீட் எடுக்கிறதுக்காக ஜீவா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். இப்ப இது மறுபடியும் அவனுக்கு எவ்வளோ பெரிய அடி. ஆண்டி, உங்க வேதனை எனக்கு புரியுது. ஆனா சத்தியமா இது எப்படி நடந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கலாமா? ஆனா இப்ப கெட்டு போன பேரை நம்மளால மாத்த முடியுமா? இதனால உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா. அசிங்கமோ அவமானமோ எங்க குடும்பத்துக்கு தானம்மா. ஆக்சுவலா அந்த ரவிக்கு சாரி, ரவி தானே கண்மணி சித்தப்பாவோட பேரு? அவரு பயங்கர ஆல்கஹாலிக்காமே. இப்பதான் நான் அவரை பத்தி விசாரிச்சேன். சின்ன வயசுல இருந்தே எந்நேரமும் போதையிலே தான் தெரியவாராமே. அப்படின்னா அப்போ அதோட அடுத்த ஸ்டெப்பு போதை பொருள் தானே? அப்போ அவர் இதை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு தானே? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்களுக்கு என் வீட்டுக்கார பத்தி என்ன தெரியும்? கமலாக்கா கேக்குறாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அதுவும் அவங்க எங்களை சந்தேகப்படல, கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாமேன்ற ஆதங்கத்துலதான் பேசுறாங்க. ஆனா நீங்க எதுக்கு சம்பந்தம் இல்லாம இந்த பிரச்சனையில வாயை திறக்கிறீங்க? எனது சம்பந்தம் இல்லாமையா? ஹலோ, இப்போ இந்த ஜேபி ரெஸ்டாரண்ட் திறந்திருக்கிறது யாராலன்னு நினைச்சீங்க? என்னோட பணத்தால. நான் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஆனா நான் வந்ததுமா இந்த மாதிரி கேவலம் நடக்கணும்? ரொம்ப அசிங்கமா இருக்கு. இதுக்கு மேல என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இதுக்கு ஆக்ஷன் எடுக்கலன்னா தப்பு பண்ற மத்தவங்களும் இதை அட்வான்டேஜா எடுத்துப்பாங்க. அதனால இதுக்கு மேலயும் நீங்க இங்க இருக்க வேண்டாம். உடனே இந்த குவார்டர்ஸ காலி பண்ணிடுங்க. பெரியமா, என்னடா இவ? வெண்ணிலா, சொல்லுங்க ஆண்டி. எதுக்கும் ஜீவா கிட்ட ஒரு வார்த்தை பேசிடலாமா? ஆண்டி, இந்த ரெஸ்டாரண்டோட மேஜர் இன்வெஸ்டரே நான் தான். ரெஸ்டாரண்டே என்னாலதான் இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல நான் முடிவெடுக்க கூடாதா? நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. ஜீவா கிட்ட நான் பேசிக்கிறேன். போலீஸே அவங்கள இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாம என்ன பண்ண முடியும் ஆண்டி? வேற வழியே இல்ல கண்மணி. நீங்க வேற எங்கேயாவது வீடு பார்த்துட்டு போயிடுங்க. எனக்கும் வேற வழி தெரியல கண்மணி. இதுக்கப்புறமும் நீங்க இங்க இருந்தீங்கன்னா பிரச்சனை இன்னும் அதிகமா தான் ஆகும். நீங்க வேற எங்கேயாவது வீடு பார்த்துட்டு போயிடுங்க. இப்ப என்ன பண்றது? என்னையா இப்படி சொல்றாங்க? ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க அன்பு, என்ன விஷயம்? நீங்க இந்த ஹோட்டலோட இன்வெஸ்டர்ங்கிற முறையில சொல்றீங்க. அதே மாதிரி நான் இந்த ஹோட்டலோட எம்ப்ளாய்ங்கிற முறையில கேக்குறேன். கண்மணியோட சித்தப்பாவை சந்தேகன்ற அடிப்படையில தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவர் நிஜமா அந்த குற்றத்தை செஞ்சாருன்னு இன்னும் ப்ரூவ் ஆகலையே. இந்த கேஸ் கோர்ட்டே ஏறாத சமயத்துல நீங்க எப்படி இதுக்கு ஜட்ஜி மாதிரி தீர்ப்பு சொல்ல முடியும்?
உண்மை என்னன்னு முழுசா தெரியாம ஒருத்தங்கள ஒரு குடும்பத்தை இப்படி அவமானப்படுத்துறது ரொம்ப தப்புங்க. இதுக்கு மேல என்னங்க உண்மை தெரியணும்? அதான் போலீஸே அவங்க குடும்பத்தோட கண்ணு முன்னாடியே அவங்க வீட்டுக்குள்ள இருந்து போதைப் பொருளை எடுத்து காமிச்சிருக்காங்களே. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? போலீஸ் காட்டின ஆதாரத்துக்கும் இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நாங்க நிரூபிக்க தான் போறோம். அது வரைக்கும் அவங்க இங்க தான் இருப்பாங்க. ஒருவேளை நீங்க கொடுக்கிற பிரஷர்ல அவங்க வெளியில போயிட்டாங்கன்னா இவங்க தப்பு பண்ண மாதிரி ஆயிடும்ல மேடம். அதனால நீங்க சொல்ற மாதிரி அவங்க இந்த கோட்டை சைட்லாம் போக முடியாது. அவங்க இங்க தான் இருப்பாங்க. சரி, கேஸ் முடியற வரைக்கும் அவங்களால இந்த வீட்ல இருக்க முடியாதுல்ல? அப்போ அதுக்கு என்ன பண்ண போறாங்க? அதனால என்ன, கேஸோட தீர்ப்பு வர வரைக்கும் அவங்க என்னோட வீட்டிலே இருக்கட்டும். அன்பு, நீங்க ஒரு விஷயம் புரியாம பேசுறீங்க. நீங்க தங்கி இருக்கிற வீடும் ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு கொடுத்ததுதான். ஒரு பெரிய கிரிமினல் கேஸ்ல மாட்டி இருக்கிற இவங்கள இங்க இருக்க வேண்டாம்னு சொன்னா உங்க வீட்ல எப்படி தங்க வைப்பீங்க? எத்திக் வைஸ் இது ரொம்ப தப்பு இல்லையா? அப்படி பார்த்தா அவங்க சித்தப்பாவை தானே போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஃபேமிலி நீங்க என்னன்னு சொல்ல முடியும்? அப்ப அவங்களுக்கு நாங்க இடம் கொடுத்தா எங்களையும் நீங்க குற்றவாளின்னு தான் சொல்லுவீங்களா? இல்ல இல்ல, நான் உங்களை அப்படி சொல்லல. பின்ன நீங்க சொன்னாலும் இல்ல கண்மணியே சொன்னாலும், ஏன் நம்ம ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற எம்ப்ளாயே சொன்னாலும் அதுக்கு உங்க பார்வையில அதுதானே அர்த்தம்? பிக் மம்மி, அந்த சுனிக்காரி மூஞ்சிய பாத்தீங்களா? அப்படியே அவ வயித்தெரிச்சலையே பத்திக்கிட்டு செத்து போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அதுக்கு அண்ணன் இன்னும் கொஞ்சம் அவன் வார்த்தையில பெட்ரோல் ஊத்தணும் பிக் மம்மி. இப்ப ஊத்துவான் பாரு என் புள்ள, பாரு. ஏங்க, இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எத்திக்ஸ் பத்தி எல்லாம் பேசுறீங்களே, ஒருத்தங்களுக்கு தங்களை நிரூபிக்க வாய்ப்பே தராம அவங்கள குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்றீங்களே. அவங்க ஏதோ தேச துரோகம் பண்ண மாதிரி இந்த வீட்டை காலி பண்ண சொல்றீங்க. இதெல்லாம் நியாயமா? இல்ல மனசாட்சியோட செய்யற காரியமா இது? சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரியே அண்ணா வார்த்தையில பெட்ரோல் ஊத்திட்டான்.